கடக ராசி ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? 2025 கடகம் என்கிட்ட நிறைய பேர் போட்ட மெசேஜ், எப்போங்க இந்த அஷ்டம சனி முடியும், எப்போ தான் இந்த அஷ்டம சனி முடியும், படுத்தி எடுக்குது, உடம்பு முடியல, வேலை இல்லை, பணம் பத்தலை, ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இந்த டைமில் என்னை கைவிட்டு போயிடுச்சு இப்படின்னு நிறைய பேர் ஒரு புலம்பு. அதாவது மெசேஜை பார்த்தாலே வருத்தமான செய்திகள் தான் ஃபுல்லாக வரும். நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா எல்லா ஃபேமிலியும் ஒரு கடகம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியும் ஒரு கடகம் இருக்குது. ஸோ அந்த கடகத்துக்கு, கடக ராசியை சேர்ந்த நீங்கள் 2025 எப்படி பாசிட்டிவாக பார்க்கலான்னா, ஒரு பெரிய பாறை உங்களுக்கு முன்னாடி இருந்துட்டு வழியே விடாமல், உங்களுக்கு வெளிச்சமே தெரியாமல், கண்ணெல்லாம் மறைச்சி, வாழ்க்கையில் எல்லா பாதையும் அடைச்சி அப்படியே முடங்கி வச்சுருந்ததுன்னா 2025 பிகினிங்கில் இருந்தே அந்த பாறை பாதையில் இருக்கிற அந்த இடையூறாக இருக்கிற அந்த பாதையை அழகாக விலக போகுதுன்னு அர்த்தம். அப்போ விலக 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 உங்களுக்கு வெளிச்சமும் வழியும் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். கடகம் ஃபஸ்ட்டு நல்ல செய்தி, வழி பிறந்தது, ஒரு வழி கிடைச்சிருச்சு. தெர் இஸ் எ வே, தெர் இஸ் அ பாத், தெர் இஸ் அ லைட். அந்த ஒரு வழி உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வழி தெரிஞ்சதுன்னா போதுமே, நீங்கள் உங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாமே. இப்போ வாழ்க்கையில் எந்த திசையில் போகணும், எந்த ரூட்டில் போகணும், யாரை போய் பார்க்கணும், எப்படி முன்னேறணும், இதுவுமே தெரியாதவங்க தான் கஷ்டம். தெரிஞ்சதுன்னா முயற்சி உள்ளவங்க ஜெயிச்சிருவீங்க. கடகத்தில் முயற்சி உள்ளவங்க 2025 வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஏன்னா பாதை உங்களுக்கு தென்படும். அந்த பயணம் உங்களுக்கு ஒரு அருமையான பயணமாக இருக்கும். நிறைய பேர் கேட்ட கேள்வி, 11 குரு இருக்கார், ஆனால் அடுத்த வருஷம் ராகு கொஞ்சம் சரியாயில்லை. கரெக்டு தான். ராகுனால் அவ்வளோ பெரிய மோசமான பலனை நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. சனி தான் உங்களுக்கு அதிகமான எதிர்ப்புகளை தெரிவிக்கிற கிரகம், அவர் விலகிட்டார். ஸோ கடகம் வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில், முயற்சியில், முன்னேற்றத்தில் உங்களுக்கு பாதை தெரியும். உங்களுக்கு யாராவது வழிகாட்டுவாங்க, உங்களுக்கு யாராவது உதவி செய்வாங்க. நீங்கள் கேட்குற இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வழி, உங்களுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, அதே கடகமுக்கு ரிலேஷன்ஷிப் சைடில் பயங்கரமான மன வருத்தம். ஏகப்பட்ட பேருக்கு ஒரு மன கஷ்டம், ஒரு மன வருத்தம். இது நடக்கலையே, இந்த உறவால் எனக்கு இவ்வளோ பெரிய மன வலி வந்துடுச்சே, பிரிஞ்சிட்டோமே, பேசிக்கிறது இல்லையே, சண்டை போட்டோமே, ஏன்னே தெரியலையே, வருத்தப்படுறோம். அதெல்லாம் சமாதானத்தை கொண்டு வந்துடும். இல்லை ஒரு தீர்க்கமான முடிவு, இதுதான் முடிவு. முடிவே தெரியலனா தான் கஷ்டம். ஒரு முடிவு தெரிஞ்சுட்டா அடுத்தடுத்து ஷிஃப்ட் ஆகிடலாம். ஒரு கடைக்கு போகிறோம், பொருள் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்த கடைக்கு போயிடலாம். இதோ இருக்கான்னு பார்க்குறேன்னா என்ன ஆகும்? அது நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும், உங்கள் டைம் வேஸ்ட். அந்த மாதிரி ஒரு 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 முடிவுக்கு, ஒரு தெளிவான முடிவுனா குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவான முடிவுக்கு கடகம் ஒரு வழி வரும். அது அந்த உறவுகளுக்குள்ளே இருக்கிற மனஸ்தாபங்களை தீர்த்து சரிவர உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்யோன்யம் அல்லது புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு திருப்பம், இது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு உங்கள் ஜாதகப்படி, உங்கள் ராசிப்படி உங்களுக்கு நல்லா இருக்கும்.